தனுசு ராசி வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டிய ஜாதகம். ஆண் ஜாதகம், படித்த ஜாதகம், பண்புள்ள ஒரு ஜாதகம். ஆனால் ஏமாற்றம் அடையும். பெண்களாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிஞ்சு இருந்திருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் நடக்கும். அந்த ஒரு தருணத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு ஏது பெரும் தெரியாமல் புருஷனுக்கு துரோகம் பண்ணுவாங்க பெண்ணு. ஆணும் அதே மாதிரி தான். தேவையில்லாத சின்ன பிரச்சனையில் பெண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சிச்சு. பொதுவாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரம் உயருதுன்னா சனி பகவானை வச்சு தான் வாழ்க்கையே. ஜீவனாம்சம் சனி பகவான் தான். என்ன தொழில் செய்கிறோன்னா அதுக்கு தொழில்காரகன் சனி பகவான். சனி பகவானை வச்சு தான் இந்த வாழ்க்கையோடைய இடமும் இந்த உடம்புடைய தன்மையும். அவருக்கு 7.5 சனி ஜாதக ரீதியாக தனுசு ராசிக்கு நடந்தனால இழப்புகளை தான் சந்திச்சிருப்பார். சட்ட சிக்கல் வரலாம். கணவன் மனைவிகளை டைவர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம். இந்த அவமானம் அவப்பேரை தாண்டி இப்போ தான் என் புருஷன் நல்லவன், இப்போ தான் என் பொண்டாட்டி நல்லவன் அப்படின்னு தெரியக்கூடிய நேரம் இதுதான். கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது விதியுடைய பலன். அதை தப்பாக பாவிச்சுக்கிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா தொந்தரவு தான். ஒரு பெண்ணுக்கு மூளை கீ கொடுக்கறது ஒரு ஆண். ஒரு ஆணுடைய அமைப்பு, ஒரு ஆணுடைய ஒரு பேச்சு, ஒரு ஆணுடைய அமைப்பு தெளிவாக தான் அவன் உயர்நிலைக்கே போக முடியும். அதை சந்தேகப்படுவான் புருஷன். ஒரு புருஷனுக்கு ஒரு பெண்ணு தான் ஒரு வாழ்க்கைக்கு திருவிகோள். அந்த பெண்ணுக்கிட்ட பேசும்போது தான் மனைவி சந்தேகப்படுவா. இப்படி சந்தேகப்பட்டே இவங்க வாழ்க்கை இந்த 6 வருஷ காலம் போயிருக்கும். இப்போ தான் தாம் புருஷன் தாம் மனைவி நல்லவன்னு சொல்லி தெரிஞ்சிருந்து 2 பேரும் சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் இனிமே தான். குழந்தை குட்டிங்களும் நல்லா இருப்பீங்க. தனுஷ் ராசிக்கு வியாபார ரீதியா ஏதாச்சும் பலன்கள் இருக்கா? ஆண் ராசி வியாபாரம் செய்கிறதோட படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. ஒரு டாக்டரேட் படிக்கிறதும் தனுசு ராசி தான். ஒரு ஸ்பிரிச்சுவல்ஸில் தெளிவாகிறதும் தனுசு ராசி தான். ஒரு ப்ரொஃபஸர், டீச்சரு, இப்படி படிக்கக்கூடிய தன்மையில் இருக்கவங்க எல்லாமே தனுசு ராசி தான். ஆனால் இவங்களுக்கு அந்த செய்கிற தொழிலையும் செய்கிற வேலையிலையும் பல பிரச்சனைகள் உண்டாகும். அதை மீறி இனிமே அந்த பிரச்சனை வராது. ஏன்னா இப்போ வரக்கூடிய குரு பேச்சு யோகம்தான். உடல் நலக்குறைவு அந்த மாதிரி ஏதாச்சும் தனுஷ் ராசி தோஷம்? பொதுவாக இவங்களுக்கு வரக்கூடிய தோஷம் சனி பரமாத்மா வச்சு தான் எல்லா தோஷமும். இந்த வாதம் விவாதம் பேச்சே அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். நாட்டாமையே நீதி சொன்னால் கூட பலிக்காது. அப்படி ஒரு நேரம் இவங்களுக்கு நடந்துச்சு. இனிமே நல்லா இருப்பீங்க. தோஷத்துக்கான பரிகாரம் இருக்காயா? இருக்கு. தனுசு ராசிக்காரங்க வேலைக்கிழமை தன்னுடைய வயசுக்கேற்ற கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை ஊசியில் கோர்த்து வீட்டு பக்கத்தில் இருக்க வேண்டிய குரு பகவான் கோயிலுக்கு மாலையாக போட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், 2 ஆப்பிள் இல்லைன்னா ஆரஞ்சு, 2 மாதுளம்பழத்தை வச்சு வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு தோஷம் போச்சு. சின்ன பரிகாரம் நிறைஞ்ச பலன். அப்படி ஒரு தன்மை தனுசு ராசிக்கு உண்டு. தாம் பிள்ளைங்களை விட்டுட்டு காசியோ ராமேஸ்வரமோ கங்கோத்திரியோ யமுனோத்திரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ இங்கே போய் தஞ்சம் அடைஞ்சு தவ வலிமையை கற்றுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாமிகளை வழிபட்டுக்கிட்டு தீர்த்தத்தில் உனக்கூட உணவு இல்லாமல் தாம் துணியை துவைக்கிறதுக்கு ஒரு உதவி ஒத்தாசை இல்லாமல் ஒரு சந்நியாச கோல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் தான் அகோரி. அந்த அகோரியும் கேட்கறது கடவுளுக்குடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக எடுத்தாத்தான், அவனுடைய சக்திகளை எடுத்தாத்தான் அகோர தன்மை வரும். அகோரியும் கேட்கறது ருத்ரன், சிவபெருமானுடைய மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன். அந்த சிவபெருமான் மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன் தனியாக இருந்து தவங்களை மேற்கொண்டு தன்னை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய மூலாதாரத்தை ஓப்பன் பண்ணி சுவாதிஷ்டான மணிப்புரகம் அதாவது விசுத்தியை ஆக்டிவேட் பண்ணி தாம் 3வது சுழிமுலையில் ஏற்பட்டு தன்னுடைய விந்த நொந்து போகாம தாவிந்த பின்னாடி முதுகுல ஏற்றி மூளையில் எடுத்து தாம் மூக்கு உதாத்து தன்னுடைய நெற்றிக்கண்ணில் நிறுவி தவ வலிமை பண்ணி சாப்பிடாம தவம் செஞ்சு தன்னையே ஒருமுகமாக்கக்கூடியவன் தான் அகோரி. இப்போ நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ தான் குடும்பத்துங்களே விட்டுட்டு தான் ஆசைபாசைகளை விட்டுட்டு தான் அகோரி ஆகிறதுக்கான வழிமுறைகள் ஆமாம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் சேர்ந்த ஒரு கலை அரசன் நடன பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பறை இசையெல்லாம் வாசிக்கிற ஒருத்தர் இப்போ நான் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷத்துல எனக்கு 7 வயசுல நெற்றிக்கண் திறக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்கிறேன். அவன் யாருன்னு சொல்கிறேன், அவருடைய தன்மை என்னன்னு சொல்கிறேன்.
என்ன நடந்திருக்கும், எப்படி தான் அகோரின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொல்றேன். ஒரு மனுஷன் அகோரியாவே ஆக முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவன் யாராலையும் அகோரி ஆக முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் நான் அகோரி பாபாவை வழிபடுவேன் வேணா சொல்லலாம். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு 4 விதமான மந்திரங்களை உள்ளடக்கி தன்னை அகோரின்னு பிரதிபலிக்கக்கூடிய செய்யலாம். அப்படித்தான் அவன் செய்ய முடியும். அகோரி ஆக முடியாது. தமிழ்நாட்டில் பிறந்தவன் யாரா இருந்தாலும் அகோரி ஆக முடியாது. வடநாட்டில் பிறந்து தான் குடும்பத்தை பற்றற்று தான் குடும்பத்தில் அடி வாங்கி உதவாங்கி ஊருக்குள்ள அடி வாங்கி உள்ளூருள்ள இருக்காம வெளியூர்ல போயிட்டு சாமியேன்னு கடந்திருக்கும் போது அவன் தலைமுடி ஜட உழுது. அந்த ஜட உழுந்த உடனே அவனுக்குள்ளேயே ஞானம் கிடைச்சிருது. இரவு பகலை பார்க்குறான். இரவு பகலை நாயவும் பார்க்குறான், பேயவும் பார்க்குறான். பார்த்து அவனை ஒன்றும் பண்ணாமல் அந்த நாயவும் வசியம் பண்ணி பேயவும் வசியம் பண்ணி தன்னை ஒருமுகப்படுத்தி குளிக்காமல் பல்லு விளக்காமல் பசியும் பட்னியும் இருந்து பக்குவமானவன் தான் அகோரி. 100க்கு 100 தமிழ்நாட்டில் யாரும் அகோரி ஆக முடியாது. ஐயா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி வந்து நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தான் அகோரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த கலையரசன் அகோரி அப்படின்ற வந்து என்னால் சூனியம் வைக்கவும் முடியும், என்னால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும், ஒருத்தனை வந்து காக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஒருத்தன் சாவுறதை வந்து என்னால் வந்து நேருக்கு நேராக தீர்மானிக்க முடியும். அவங்க நெத்தியில் வந்து டேக் தொங்குது, அவங்களோட அவங்க வாழ்வுக்கூடிய நாட்கள் வந்து அவங்க டேகாக என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை? இது பொய். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செத்துருவான்னு சொல்லக்கூடாது. இதுதான் பிரம்மன் கொடுத்த சூட்சமம். மரணத்தை கணிக்கலாம், மரணத்தை கண்டம் சொல்லலாம். நீ இறந்துருவ, நீ தொந்தரவாயிரும் தொலைவன்னு சொல்லவே முடியாது யாராலையும். அவன் முதல்ல அகோரியே கிடையாது. அவனுடைய தன்மையை சொல்றேன். ஒரு மனுஷன் ஒரு மக்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அகோரி. ரீக்கியஜுர் சாம அதர்வதம் வேணாம் படிச்சா தான் அகோரியா முடியும். அதர்வன வேதம் காளியோடைய மந்திரம், சிவனுடைய மந்திரம். சிவனுடைய சோத்திரத்தையும் சிவ தர்மத்தையும் சிவ புராணத்தையும் சிவ வித்தையும் தெய்வத்தை உள்ளடக்கி உள்ளங்காலில் இருந்து உச்சி வரைக்கும் சுழிமுலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு மந்திரங்களை பாவிச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் அகோரி. அறுத்துக்க முடியாததை தன்னுடைய விபூதினால, தான் வச்சிருக்கக்கூடிய விபூதினால, ஒரு எரிக்கை இலையில விபூதியை மடிச்சு சொல்லக்கூடிய மந்திரம் சரளமா சொல்லணும், உக்ரம் ஏறணும், அந்த மந்திரத்துக்கு சக்தி வரணும். சாதாரண இந்த முட்டை ஒரு உயிர் இருக்கு, இந்த உயிரை போக வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்துல இந்த முட்டை அழுகி போகணும், முட்டை களைஞ்சு போகணும், கரு களைஞ்சு போகணும். அப்படி உருவெடுத்து அந்த பொருளுக்கு மந்திரத்தை கொடுத்து மந்திர தீட்சை கொடுத்து பலன் கொடுத்து அந்த விபூதியை பூசுனா ஐசியூல இருக்கக்கூட வெளியே வரணும். அவன் வெளியே வந்து நீதான் என் தெய்வம்னு சொல்லணும். அப்படி வாழ வைக்கிறதா அகோரியோடைய வேலை. ஒருத்தனை அழிக்கிறது அகோரி வேலை கிடையாது. அப்படி அழிக்கிறது அகோரியே கிடையாது. வடிவேலு சொல்லுவோம் பாருங்க, நானும் ரவுடின்னு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. வாழ்க்கையை வாழ வைக்கணும், துன்பப்படுறவனை வாழ வைக்கணும், கஷ்டப்படுறவனை வாழ வைக்கணும், கடன் நோய் பயம் சத்துரு எதிரி அவனை வாழ வைக்கிறதா அகோரியோட வேலை. அகோரிக்கு அடுத்துதான் சித்தர், பித்தன், ரிக், சொல்ல போனா ரிஷிகள். இவங்களை உள்ளடக்கி திருவண்ணாமலையிலையோ ராமேஸ்வரமோ காசியோ கங்கோத்திரியோ யமுனோத்திரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ ரிஷிகேசியோ ஹரித்துவாரோ தவம் செய்யணும். ஓடுற ஆத்துல குளிக்கணும், நிக்கிற குளத்துல குளிக்கணும், மலையில தவம் செய்யணும், கடற்கரையில் தவம் செய்யணும். 6 ஓடுற இடத்துல தவம் செஞ்சா தனக்குள்ள ஒரு ஆற்றல் கிடைச்சிரும், தனக்குள்ள ஒரு தைரியம் கிடைச்சிரும். அந்த தைரியத்தை தப்பா பயன்படுத்தக்கூடாது. வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு. இந்த ஜட உடம்பு எப்போ வேணா என்ன வேணா நடக்கும். தற்பெருமை, நான் தான் சொல்லி ஆணவத்தில் இருந்தா அழிஞ்சு போயிடும். ஒருத்தனை அழிக்கிறது ஈஸி, படிக்கிறது ஒரே படிப்பு தான். அதாவது மந்திரவாதி மாந்திரிகவாதின்னு ஒரு படிப்பு. மந்திரவாதி இந்த ட்ராக்கு, மாந்திரிகவாதி இந்த ட்ராக்கு. மந்திரவாதி அவன் ஒரு மந்திரவாதி, மாயாஜால வித்த தொந்தரவு தொலை பண்ணும் படிக்கக்கூடியவன், கறி மீன் முட்டையை சாப்பிட்றவன். ஆனால் இங்க மாந்திரீக சித்தன். நீ உன்னை அழிக்கணும்னு கேட்கணும், நான் வாழ வைப்பேன். அழியப்பட்டவனை நான் வாழ வைப்பேன்.